ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரஸே நமஸ்ஸரஸ்வதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் 599வது நாமாவளி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தைத்யஹந்திரி. தாக்ஷாயணி தைத்யஹந்திரி தக்ஷயஜ்ஞ விநாசினி. அசுரர்களை அழிப்பவள், கொள்ளுபவள். ஹன் டு கில்லுன்னு அர்த்தம். அசுரர்களை இப்போது புராணங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். அசுரர்கள் தேவர்கள், அசுரர்கள் தேவர்கள். அது கந்த புராணமாக இருக்கட்டும், இல்லை சிவபுராணமாக இருக்கட்டும், இல்லை விஷ்ணு புராணமாக இருக்கட்டும், எந்த சாமியை பற்றினாலும் அதில் இந்த தேவாசுர யுத்தம் நடந்துகிட்டே இருக்க மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாள். ஏதோ இவாவால் அழிச்சா வாய்வாள், இவன் மகிஷாசுரனை அழித்தா, மூக்காசுரனை அழித்தா, இவன் தாரகாசுரனை அழிச்சான்னு தான் வரும். அப்போ தைத்யஹந்திரிங்கிறது ஒரு பொதுவான நாமம். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, தத்துவம் இதை வேறு விதமாக பார்க்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடம்பில் ஒரு ஆன்மா, அதாவது மனித உடம்புங்கிறது ஆன்மா தங்குகிற வீடு. ஒரு மானுட உடலுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். 64 கோடி எண்ணிக்கை உள்ள ஏதோ ஒரு செல் இருக்குது இந்த உடம்பில். 64 கோடி எண்ணிக்கையில் அதில் 8 கோடியாக பிரிக்கிறான். அந்த 8 கோடியும் எப்படி இருக்குது அப்படின்னா, பிருத்திவி சாரம், அப்பு சாரம், தேயு சாரம், வாயு சாரம், ஆகாச சாரம், ஆத்மசாரம், சூரிய சாரம், சந்திரசாரம். இந்த 8 பொருள் இருக்கோ இல்லையோ, அந்த பொருள்களில் இருக்கக்கூடிய அணுக்களினாலே, அணுக்கள் சேருவதனாலே உடல் தோன்றுகிறது, அணுக்கள் பிரிவதனாலே உடல் அழிகிறது. இப்போ இந்த அணு தான் அம்பாள். இந்த அணுங்கிறத அழிக்க முடியாது, மாற்ற முடியும், இணைக்க முடியும், பிரிக்க முடியும், அழிக்க முடியாது. அம்பாள் நித்திய வஸ்து. அந்த அணுவை தான் அசுரர்கள் தேவர்கள்னு சொல்கிறா. அது சரி, எந்த அணு அப்படின்னு இது ஒரு நோக்கு, தத்துவ நோக்கு. என்ன அப்படின்னா, அதில் உடலை வளர்த்து ஆன்மாவை காப்பது எதுவோ, ஆன்மா அறிவு பெற உதவுவது எதுவோ அதுதான் தேவதை, தேவர்கள்னு சொல்கிறது. இந்த உடல் உற்பத்தியானவுடன் உடலுக்கு கெடுதல் செய்கிற, உடலை அழிக்கிற, ஆன்ம அறிவை மங்கச் செய்கிற அணுக்களும் இருக்குது இந்த உடம்புக்குள்ளே. அப்படி மனிதன் வாழ்வதற்கு ஊறு செய்கின்ற, தீயது செய்கின்ற, வாழ விடாது தடுக்கின்ற பண்பு கொண்டவர்களே அசுரர்கள். அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர். அபிராமி பட்டர் சொல்கிறார். அரணம் அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். தன்னை பாதுகாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். பொருள் எப்பொழுதுமே காசு தான் குறி, அதை சேமிச்சுருவீங்க, காசு எல்லாத்தையும் கொடுக்கறதுனால. அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத, அடுத்தவாளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறது. எதுவாக இருந்தாலும் தான் உயிரை வச்சுக்கணும், தன்னோட பாதுகாப்பை பார்த்துக்கணும், தான் சௌக்கியமாக இருக்கணும். அப்படி இருக்கிறவாளையே அசுரர்கள்னு சொல்கிறா. அந்த குணம் உடலில் இருக்கக்கூடிய செல்களினாலே தோன்றியது. அப்படிப்பட்ட தீய குணத்தை அம்பாள் அழிக்கிறாள் என்பது பொருள். அதாவது இளமையாக இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 18-20 வயசில் அசுரர்களே கிடையாது, தேவர்கள் தான். கெட்டதே கிடையாது, கெட்ட அணுக்களே அதில் கிடையாது. அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு 45 வயசு ஆகிடுதுன்னு வச்சுங்களேன், எல்லா விஷயத்துக்குள்ளேயும் மாட்டிக்குவான். நல்லது கெட்டது கொஞ்சம் அப்படி விரவி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுமையை சந்திக்கிற பொழுது முழுவதும் தீயது செய்கின்ற அணுக்கள் தான் அவனுக்கு உள்ளேயே இருக்கும்.
அவனுடைய மனப்பான்மையே வெளியில் போகாது. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தாண்டி அவளால் சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது. அந்த ஆற்றல் குன்றும். அப்படி இருந்தும் அந்த உடம்புக்குள்ளே இருந்துன்னு நம்மளை துன்புறுத்தும். உடலை வளர்ப்பது ஒரு அணு, உடலை தேய்ப்பது ஒரு அணு. ஆன்ம உணர்வை அழிப்பது ஒரு அணு, ஆன்ம உணர்வை வளர்ப்பது ஒரு அணு. அவ்வளோதான் விஷயம். அதை தான் தைத்தியஹந்திரி, அந்த அணுக்களை அழிக்கக்கூடியவர். அதனால தான் என்ன சொல்கிறான்னா, இதே லலிதா சஹஸ்ரநாமத்தில் ரக்தவர்ணா மாம்சனிட்டாலாம் சொல்கிறோமோ இல்லையோ, அப்போ வந்து அம்பாள் வந்து மஜ்ஜா சம்ஸ்தா அஸ்தி சம்ஸ்திதா அப்படின்னு, அந்த இந்த உடம்பு எதனால் உற்பத்தி ஆகிருக்கோ அந்த அணு, அதில் தீயதை மட்டும் அழிக்கக்கூடிய பண்பு இந்த நாமாவளிக்கு இருக்குது. தைத்தியஹந்திரி. உடம்பே அழிக்கப்படாது, உடம்பில் இருக்கக்கூடிய வியாதியை தான் நிவர்த்தி பண்ணணும். அதானே, ஆன்ம ஞானத்தை கொடுத்தா தான் அது உடம்பு. ஆத்ம ஞானத்தை கொடுக்கலைன்னா அது உடம்பு இல்லை. உபாதி இல்லாமல் துக்கம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. சந்தோஷம் இல்லாமல் இருக்கமோ இல்லையோ, வியாதி இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. தீங்கு இல்லையே நான் அபிராமப்பட்டுரு. தனம் தரும் கல்வி தரும்னு சொன்னவர் தான் ஒரு தீங்கு இல்லையேன்னு முடிக்கிறார். ஏன்னா ஒரு 70 வயசு ஆயிடுத்துன்னு வச்சுங்களேன், நல்லபடியாக கிடக்காமல் இருக்காமல் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவான். அவ்வளோ பயம் வந்துடும் மனசுக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணும் இந்த நாமாவளி. என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாமாவளி பாருங்க, தாக்ஷாயினின்னு சொன்ன இல்லையோ, உடல் வேறு உயிர் வேறாக செய்யும். அந்த மாதிரி இந்த தைத்திய கெட்டதை எல்லாம் அழித்து நல்ல வகையில் செலுத்தக்கூடியது, ஆன்மாவை வளர்க்கக்கூடிய பண்புடையது. அதனால் இந்த அசுரர் பண்பு, மானுட பண்பு, இழிவு பண்பு, திருகலாகிய சிந்தை திருத்தலாம்னு சொல்லலாம். மனுஷனுக்கு நேராக இருக்காதான் எப்போதும் புத்தி. அது ஒரு மாதிரி திருகி தான் இருக்கும். அதை முயற்சியினால தான் திருத்தணும். இறை அருளினாலே திருத்தணும். அபியாசம் பழக்கத்தினால அதை திருத்தணும். சாமானியமாக அது அப்படி இருக்காது. இயல்பாகவே திருகலாகிய சிந்தை திருத்தலாம்னு சொல்கிறார். அப்படி இந்த தைத்தியஹந்திரி அப்படின்னா என்னன்னா, அசுரர்களாகிற இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நமக்கு ஊறு செய்யக்கூடிய அணுக்கள். அதெல்லாம் என்னென்னவோ சொல்கிறாளே, உடம்பில் ஜாஸ்தியாக போயிடுத்து, எடை கூடி போகிறது, அதெல்லாம் அசுரர்கள். அழிஞ்சு மலமாக வெளியில் போயிருந்தால் அது பிரச்சனை இல்லை. மலமாகவும் போகாது, நமக்கு ஒத்தாசையும் பண்ணாத நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில கூடுதல் செல்களை தான் சொல்கிறோம். அதை வந்து அம்பாள் வந்து அழிக்கிறா. தேவி மகாத்மியம்னு ஒன்று இருக்கு, அதை இது பாராயணம் பண்ணுவாள். வடக்கு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அதை அதிகமாக பாராயணம் பண்ணுவாள். அந்த தேவி மகாத்மியத்தை ஒரு தடவை பாராயணம் பண்ணுறதும் இந்த தைத்தியஹந்திரிங்கிற நாமாவளியை மந்திர சாஸ்திர முறைப்படி பீஜாட்சரத்தோட ஜபம் பண்ணுறதும் சம பலனை கொடுக்கும். இவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த தைத்தியஹந்திரிங்கிற நாமாவளிக்கு. உடல்லேருந்து வியாதியை தனியாக பிரித்து எடுத்துரும். அதே மாதிரி பலத்தை கொடுக்கும். இப்போ வியாதியை நிவர்த்தி பண்ணுறது தான் இந்த நாமாவளி. அந்த காலத்தில் உடல் வளர்ந்தால் என்னென்ன பிரச்சனை வரும், இளமை காலத்தில் என்னென்ன வரும். 6 வயசில் சந்தியாவந்தனம் பண்ணுறோன்னு வச்சுங்க, 80 வயசில் சளி கட்டாது. இந்த அபியாசம் இருக்கிறவளுக்கு சளியால் உபாதியே வராது. இந்த வயசில் இந்த உடம்பு இப்படி ஆகும்னு தெரியும். முதல்லலாம் செய்ய முடியாது. இப்போல்லாம் பிறந்த குழந்தைய வரைக்கும் நம்ம படம் எடுக்கலாம். அதே குழந்தைய 100 வயசு வரைக்கும் பார்த்து, அது கிழவியாக இருந்தால் எப்படி இருக்குது, குமரியாக இருந்தால் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வடிவம் அதை வந்து நம்ம ஒரு ஆய்வில் பதிவு பண்ணி வச்சோம்னா அவ்வளவு மாற்றம். ஒவ்வொரு மாற்றத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை, அது சிக்கல், அதிலேருந்து நிவர்த்தி எப்படி அப்படிங்கிறதையெல்லாம் லலிதா சகஸ்ரநாமம் மிக தெளிவாக சிந்தித்திருக்கிறது. அந்த வகையில் முதுமையில் ஏற்படக்கூடிய இயலாமை, தள்ளாமை, பயம், சில கெட்ட குணங்கள், அடக்க முடியாத சில பண்பு, கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் கோபம் வந்துடும். எப்படின்னா எல்லாம் இந்த தைத்தியன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு, அதனால் தோன்றின அந்த அணுக்கள், அந்த அணுக்களை சுத்தி பண்ணுறது, ரத்த சுத்தி பண்ணுறது அப்படின்னா இந்த நாமாவளி செய்யும். சொல்லலாம், இந்த நாமாவளி உங்களுக்கு என்ன சார் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவேல் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மனசு வைங்கோ, அம்பாள் 4 அடி இல்லை 100 அடி முன்னாடி வருவா.
தைத்தியஹந்திரிங்கிற நாமாவளி சொல்லுங்க. வியாதி இருந்த இடம் தெரியாமல் பறக்கும். அது வந்து மனோபலம், தாராபலம் சந்திரபலங்கிற மாதிரி அம்பாள் மேலே இருக்கக்கூடிய விஸ்வாசம், அந்த அந்த பண்போடு அதை சொன்னால் கண்டிப்பாக பலத்தை பெறலாம். உடல் உபாதிகளிலிருந்து, உடம்பு வலின்னு சொல்கிறாளோ இல்லையோ, அது அத்தனையும் நிவர்த்தியாகும். அதை செய்து பயன்பெறுவோமாக. அயந்தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.